பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் வாசம் செய்கிற 108 திவ்ய தேசத்தில் நம்ம இன்னைக்கு 33வது திவ்ய தேசம் பார்க்க போகிறோம். திரு வைகுந்த விண்ணகரம். முன்னாடியே சொன்ன மாதிரி திருநாங்கூர் அந்த 11 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. அதுலேயும் முக்கியமானது திருநாங்கூர் ஊர்லேயே இருக்கிற ஒரு 6 திவ்ய தேசத்தில் இதுவும் ஒன்று. திருநாங்கூர் ஊருக்குள்ளேயே இருக்குது திரு வைகுந்த விண்ணகரம். விண்ணகரம்னாலே விண்ணவர்லாம் இருக்கிறவா, வைகுந்தம் அப்படிங்கிற அர்த்தமாகுது. இது ஏன் திரு வைகுந்த விண்ணகரம் அப்படின்னு பேர்? நம்ம நிறையா பார்த்துட்டோம். விண்ணகரம்னா உப்ளியப்பன் கோவில், அங்கே திவ்ய தேசம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம காழிச்சீராம விண்ணகரம் சீர்காழியில், அதை பார்த்தோம். அங்கேயே திருநாங்கூரில் அரிமேய விண்ணகரம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்னொன்று பரமேஸ்வர விண்ணகரம்னு, அது தொண்டை நாட்டு திவ்ய தேசம் பார்க்கும்போது அது பார்ப்போம். அது ஒன்று தான் பாக்கி. இது திரு வைகுந்த விண்ணகரம். இது என்னென்னா, வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளே வைகுந்தத்தில் எப்படி இருப்பாரோ அப்படியே இங்கே இருப்பார். அதனால தான் இது பேர் திரு வைகுந்த விண்ணகரம். இந்த 11 திவ்ய தேசத்துலேயும் பெருமாள் எப்படி வந்தாருங்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். அது போல் சிவபெருமான் பார்வதியை அவள் அப்பா தக்ஷனோட யாகத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லியும் கேட்காம, பார்வதி இது போல் சிவனுக்கு மரியாதை கொடுக்கும்படி தக்ஷன்கிட்ட சொல்ல, தக்ஷன் அவமானப்படுத்தி அனுப்பிச்சுடுறான். அதனால கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணுறார், ருத்ர தாண்டவம் ஆடுறார். இந்த இடத்துல மத்திய காவேரி பாகத்தில் அவர் ருத்ர தாண்டவம் ஆடி அவரோட ஜடாமுடி சடார் சடார்னு அப்படி நிலத்தில் படும்போது இன்னொரு சிவன் தோன்றிடுறார். ஸோ இது போல் 11 வாட்டி அவர் பண்ணும்போது 11 சிவன் அங்கே வந்துடுறார். 11 சிவன் வந்த உடனே எல்லாருக்கும் பயமாயிருந்தது. இவ்வளோ சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடினா இந்த பூலோகம் தாங்காது, அழிஞ்சுடுன்னு சொல்லிட்டு நாராயணன் 11 டிஃப்ரெண்ட் இடத்துலேருந்து இவர் சாந்தப்படுத்தி சிவபெருமான் ஒவ்வொரு சிவபெருமானுமே ஒவ்வொருத்துக்குள்ளா அது போல் பண்ணி ஒரு சிவபெருமானும் ஆக்கி பண்ணார். அந்த 11 திவ்ய தேசத்தில் எங்கெங்கே சாந்தப்படுத்த வந்தாரோ அந்த 11 இடம் தான் திருநாங்கூரை சுற்றி இருக்கிற 11 திவ்ய தேசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த திரு வைகுந்த விண்ணகரம் அப்படிங்கிறவர் வைகுந்தத்திலேருந்தே வந்தாராம். அதனால தான் திரு வைகுந்த விண்ணகரம்னு பேர். அண்ட் திரு வைகுந்தம் அப்படின்னும் ஒரு இது இருக்குது. திருநெல்வேலி கிட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒரு திவ்ய தேசமும் இருக்குது, ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் அங்கே இருக்குது. ஸோ இது திருவைகுண்டம் பரமபதத்துலேருந்தே வந்தார். அப்படின்னா அப்படியே பரமபதத்தில் எப்படி இருக்காரோ அப்படியே இருப்பார். நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஆத்மா எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம கடைசி காலத்தில் இங்கேருந்து போகும்போது தான் ஆத்மா அவரோட காலை, நான் என்ன சொல்கிறது, அவரோட திருவடியை கெட்டியாக பட்டுட்டா எப்படி கொடுத்துருவார் அவர் திருவைகுண்டத்தை நமக்கு. இருந்தாலும் இந்த உடம்பாகிய சட்டையை போட்டுட்டு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது அவர் அங்கே திருவைகுந்தத்தில் வராங்க பரமபதத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணுங்கிற நமக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த திவ்ய தேசத்துக்கு போய் பார்க்கணும். அதுக்காக தான் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இது, ரொம்ப ஆச்சரியமான ஸ்தலம். திருமங்கை ஆழ்வார் இந்த ஊரில் எல்லாத்தையும் பாடியிருக்கார். இந்த ஸ்தலத்தையும் பற்றி அவர் ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். பெரிய திருமொழி 3ஆம் 10 9ஆம் திருமொழி பாடியிருக்கார் இவர். இங்கே பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இங்கே என்னென்னா, இங்கே ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லிட்டு இக்ஷ்வாகுகுலம், இக்ஷ்வாகுங்கிறது ராமர் பிறந்த குலம். இக்ஷ்வாகுகுலத்தில் ஸ்வேதகேதுங்கிற மன்னன் அவனோட மனைவி தமயந்தியோட நன்னா ஆட்சி புரிஞ்சுன்னு வந்தான். நன்னா ஆட்சி புரிஞ்சுன்னு ரொம்ப நாள் ஆட்சி புரிஞ்ச உடனே அவனுக்கு நாராயணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை வந்துடுது. அதனால் என்ன பண்ணால், எல்லாம் அவனோட ஆட்சி கீட்சி எல்லாத்தையும் திறந்துட்டு யார் கையிலேயே கொடுத்துட்டு அவனும் அவனோட மனைவியரும் சேர்ந்து தவம் இருந்தாலாம். அது எப்படி தவம் இருந்தாள்னா, சுத்தீர நெருப்பை மூட்டிட்டு அதுக்கு நடுப்புற
அவள் நின்றுட்டு சூரியனை பார்த்து வேண்டிட்டு நாராயணனை பார்த்து வேண்டிக்கிறதுக்காக அவள் தவம் இருந்தாளாம். அவள் தவம் இருக்கும்போது ரொம்ப நாள் தவம் இருந்தவொடனே அதுக்கு பிரதிபலன் கிடைக்கும் இல்லையா, கண்டிப்பாக. அவள் போயிட்டாளாம், நேராக மேல் லோகத்துக்கு போயாச்சு. மேல் லோகத்துக்கு போனோடனே அங்கே நாராயணனை பார்க்க முடியுமான்னு பார்த்தாக்க நாராயணன் காணுவாங்க. நாராயணன் இல்லை, ஆனால் மேல் லோகத்துக்கு வந்தோன்னு புரிஞ்சுடுத்து. அவளுக்கு என்னடாப்பா அப்படின்னு புரியல. அவள் எங்கே போனாள்னா காரிய வைகுந்தம், அதாவது வைகுந்தம்ங்கிறது 2 வைகுந்தம் இருக்குது கண்டிப்பாக. ஒன்று வைகுந்தம் எங்கே பரமபதம், அந்த இடத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் யாரும் திரும்பியே வரமாட்டா. நச்சப்புனராவர்த்ததே அப்படின்பா. அந்த இடத்துக்கு போட்டால் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் தான். அங்கே போனவா திரும்பி வர்றதே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே காரிய வைகுண்டம் அப்படின்னு இருக்குமா. காரிய வைகுண்டம்ங்கிறதும் நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கே போயிடுவோம். கடைசியாக அங்கே நம்மளோட எல்லாத்தையும் பார்த்து அது வைகுண்டத்துக்குள்ள அனுமதி உண்டா இல்லையான்னு போகிறதுக்கும், அதாவது பெனல்டிமேட் ஸ்டெப் அப்படின்னு பாருங்க. அது போல் இந்த பெனல்டிமேட் இடம் காரிய வைகுந்தமா. அங்கே நாரதர் போயிட்டு இருந்தாரா. உடனே நாரதர்கிட்ட இவ வேண்டினாலாம், நாங்கள் இது போல் இந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணனை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் தவம் பண்ணி இங்கே வைகுந்தத்துக்கு வந்தோம், எங்கே காணுமே அப்படின்னாராம். அவர் சொன்னாரா, இல்லை நீங்கள் இங்கே வந்திருக்கேள் அங்கே போக முடியல அப்படின்னா அதுக்கு என்னென்னா உங்களோட தான தர்மத்தில் ஏதாவது கொஞ்சம் இது போல் தான் குறைச்சலாக இருக்கும். அதனால நீங்கள் திருப்பியும் பூலோகத்துக்கு போயிட்டு நீங்கள் பெருமாளை வேண்டிட்டு நீங்கள் கொஞ்சம் தான தர்மம் அன்னதானம் எல்லாத்தையும் பண்ணுங்க. அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு பெருமாள் எப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டேனோ உங்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்து உங்களுக்கு வைகுந்தத்துக்கு ஐஷன் போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சொன்ன உடனே அவள் இந்த இடத்துக்கு வந்தாளாம். இந்த இடத்துக்கு இந்த வைகுந்த விண்ணகரத்துக்கு அவள் தவம் இருந்து அவள் பண்ண வேண்டிய தான தர்ம கைங்கரியங்கள் எல்லாமும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்தாலாம். இந்த இடத்துல திருப்பியும் தவம் இருந்தாலாம் பண்ணிவிட்டு. அப்போ நேர பெருமாள் வைகுந்தத்துலேருந்தே நீங்கள் வைகுந்தம் வரத்துக்கு முன்னாடி வைகுந்தத்துலேருந்தே இப்படியே நான் இங்கே காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே காட்சி கொடுத்தாராம். அதே போல் இந்த இடத்துல உதங்க மகரிஷியும் உபயசேரவசு அவா 2 பேரும் கூட அவள் தவம் இருந்து நாராயணனை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே தவம் இருந்த போது இங்கே ஐராவதேஸ்வரர் தோன்றினாராம். ஐராவதேஸ்வரருங்கிறது சிவன் தோன்றின உடனே அவள் கேட்டாலாம், இது போல் இந்த நாராயணனை பார்க்கணும், ஸ்ரீவைகுண்டம் போகணும்னு சொல்ல உடனே ஐராவதேஸ்வரர் இந்த இடத்துலையே தவம் பண்ணுங்கோ, நானும் தவம் பண்ணுறேன், நாராயணன் நமக்கு கண்டிப்பாக காட்சி கொடுப்பார் அப்படின்ன உடனே அவளும் தவம் இருந்து அவள் எல்லாருக்கும் அதே இடத்துல பெருமாள் தரிசனம் கொடுத்தாரு அப்படின்பா. ஸோ அப்போ எல்லாரும் வேண்டினாலாம், எப்படி நீ ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து இந்த இடத்துல எங்களுக்கு தரிசனம் கொடுத்தியோ அதே போல் அப்படியே இதே இடத்துல இருக்கணும், இங்கே பூலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பூ உடம்போடு இருக்கும்போதே நம்ம தரிசனம் பண்ணுறபடி நீ அருளணும்னு சொல்லிட்டு அவர் இங்கேயே இருக்க அவர் இங்கேயே இருந்துட்டார் அப்படிங்கிறது தான் அவரோட வரலாறு. அது இந்த இடத்துல மூலவர் பேர் வைகுந்தநாதன். ஏன்னா வைகுந்தத்துலேருந்து வந்தார் இல்லையா, ஸோ வைகுந்தநாதன் அப்படின்னு பேர். தாமரை கண்ணுடைய பிரான் அப்படின்பா. உபயநாச்சிமார்கள், அதாவது அங்கே எப்படி இருப்பாரோ அதே போல் என்ன சொல்றது, வலது பக்கம் பூதேவி, வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி அண்ட் நீலாதேவி இருக்காங்க. அண்ட் என்னன்னா ஒரு காலை மடிச்சுட்டு ஒரு காலை அப்படி தொங்க போட்டுருப்பார். அண்ட் இடது கை ஆதிசேஷன் மேலே அப்படி தொட்டுருப்பார். வலது கை அபயஹஸ்தத்தில் இருக்கும். அப்படியே எப்படி அங்கே இருப்பாரோ அப்படியே இருப்பார். ஸ்ரீவைகுந்தத்தில் நம்ம அங்கே போய் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது. இப்போ அங்கே எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் போகணும் எல்லாரும். தாயார் பேர் வைகுந்தவல்லி தாயார்னு பேர். தனி கோயிலாம் இல்லை, ஏன்னா அங்கே எல்லாரும் தாயாரில் ஒன்றா தானே இருப்பா இல்லையா, அதே போல் இங்கேயும் தாயாரில் ஒன்றா தான் இருப்பா. உற்சவருக்கும் மூலவருக்கான அதே பேர் தான் உற்சவருக்கும். தீர்த்தம் லக்ஷ்மி புஷ்கர்னி இல்லை விரஜா நதி, ஏன்னா அங்கே விரஜை தானே இருக்கும் இல்லையா, இந்த விரஜா நதி தான் இங்கே கோவில் முன்னாடியும் ஓடுறது விரஜா நதி தான், விரஜா தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. விமானம் அனந்த சத்திய வர்த்தக விமானம் அப்படின்பா. இது பரமபதத்திற்கு சமமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவா. அது பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த திருமங்கையாழ்வார் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10 பாசுரத்துலையும் நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா அவர் வைகுந்த விண்ணகரம் வணங்கு நல் நெஞ்சே, வைகுந்த விண்ணகரம் வணங்கு நல் நெஞ்சேன்னு ஒவ்வொன்றுத்தையும் தன்னோட நெஞ்சை நீ வைகுந்த விண்ணகரத்தை வணங்குன்னு சொல்லிட்டு இருப்பார். கடைசி இதில் அவர் சொல்லுவார், இந்த வைகுந்த விண்ணகரத்துக்கு வணங்கி அவ
இந்த உலகையும் ஆளுவா, மேல் உலகையும் போய் ஆளுவா அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக பாடியிருப்பேன். அந்த ஒரே ஒரு பாசனம் மாத்திரம் நாம் பாடிடலாம். சங்குமலி தண்டு முதல் சக்கரமுனேந்தம் தாமரை கண்ணெடி அபிரான் தான் மருங்கோவில் வங்கமலி கடல் உலகில் வலிவைது நாங்கூர் வைகுந்த விண்ணவர் மேல் வண்டரையும் பொழில் சூழ் மங்கையர்தம் தலைவன் மறுவலர்தம் முடல் துணிய வாழ்வீசும் பரகாலன் கலிகன்றி சொன்ன சங்கமலி தமிழ் மாலை பக்தி வைவல்லார்கள் தரணியோடு விசும்பாளும் தன்மை பெறுவார்களே. தரணியோடு, தரணி இந்த உலகத்தையும் ஆளும், தரணியோடு விசும்பாளும் அங்கே மேல் லோகத்தை போய் ஆளும் தன்மை பெறுவார்களே என்ன அழகாக பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வாரோட பாட்டு இது. ஸோ இந்த இடத்துல வந்து வேற இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைகுந்தத்தில் இருக்கா மாதிரி அங்கே எல்லாருக்கும் தெரியும். வைகுந்தத்தில் அங்கே நித்திய சூரிகள் எல்லாம் முக்தாத்மாக்கள் எல்லாரும் சூழ இருப்பா. அது போல் இங்கே இருப்பார் அவர். இங்கே வந்து இந்த இடம் பேர் கஜாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்பா, பலாசவனத்துக்கு பக்கத்தில். இங்கே உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புரட்டாசியில் நவராத்திரி உற்சவம் பண்ணுறா. அதுக்கப்புறம் மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி பண்ணுறா, என்ன பண்ணுறா. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் பார்க்குற தை மாதம், தை அமாவாசைக்கு அடுத்த நாள் சொன்னேன் இல்லையா, 11 கருட சேவையும் பண்ணுவாள். ரொம்ப நல்லா நடக்கும் இந்த க்ஷேத்திரம். பெருமாள் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார். உள்ளே வந்து அப்படியே அந்த தீப ஒளியில் தான் அவரை பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருப்பார். தீப ஒளியில் அவர் பார்த்தா அப்படியே நம்ம வந்து என்ன சொல்கிறது, வைகுந்தத்துக்கு போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு, அதனால தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்படியே இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த உடம்போட வைகுண்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக திரு வைகுந்த விண்ணகரம் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அவரோட அருளுக்கு பாத்திரமானு வேண்டிக்கிறேன். நமஸ்காரம். ரொம்ப அழகா சொன்னேன். எப்பொழுதும் போல சின்ன ஊர், சின்ன திவ்ய தேசம், ஆனா வந்து பெரிய கீர்த்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி கண்டவர் விண்டலர் விண்டவர் கண்டிலர்ன்ற மாதிரி ஸ்ரீவைகுண்டத்துல வந்து பரமபதத்துல பெருமாளை சேவிச்சானா அது திரும்பி வர முடியாத நாடு, அது திருநாடு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த பெருமாளை மனசுல நினைச்சுண்டு இப்படிதான் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து அதே பாவத்தோட போய் இந்த பெருமாள் பிராட்டியை சேவிச்சுட்டு எல்லாரும் அந்த பெருமாள் பிராட்டியோட அருளுக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அடுத்த திவ்ய தேசம் வந்து இப்போ இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தை நம்ம பார்க்கும்பொழுது முக்கால்வாசி திருமங்கை ஆழ்வார் தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்த திவ்ய தேசம் நம்ம பார்க்க போறது வந்து திருமங்கை ஆழ்வாரோட ரொம்ப நெருங்கின திவ்ய தேசம். எல்லாருக்கும் பேரை கேட்ட உடனேயே தெரியும், திருவாலி திருநகரி. 2 கோவில்களா இருந்தாலும் வந்து எப்போதுமே வந்து அது ரெட்டையா அதை சேர்த்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் திருவாலி திருநகரி அப்படிங்கிறத. ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள், ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். கண்டிப்பா இதை வந்து யாரும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதனால அதை வந்து அந்த அனுபவத்தை வந்து எல்லாரும் நாங்கள் அனுபவிக்கிற மாதிரி நீங்களாமும் அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். திருப்பி சொல்றது என்னன்னா, கடைசி வரைக்கும் கேளுங்கோ. அப்போதான் வந்து திவ்ய தேசத்து சின்ன எபிசோட்ஸ் தான், அதனால கடைசி வரைக்கும் கேட்டோம்னா அது திவ்ய தேசத்துக்கான நமக்கு கேட்டதனுடைய பலன் கிடைக்கும். அவ்வளோதான், அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தை மனசுல தேக்கி வச்சுன்னா அந்த பெருமாள் பிராட்டியை நம்ம போய் அந்த திவ்ய தேசத்தை சேவிக்கும் பொழுது இன்னும் அனுபவம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து அனுபவத்தினால பேசுகிற பேச்சுக்கள். அவரும் வந்து சொன்னார் இல்லையா, நான் போய் சேவிச்சேன் அவ்வளோ அருமையாக இருந்ததுன்னு. நம்மளும் அந்த அனுபவத்தை சேர்ந்து பெருமாள் பிராட்டியை சேவிப்போம். அடுத்த திவ்ய தேசத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட திருப்பியும் நேயர்களோட இணைஞ்சிருப்போம். வணக்கம் பாலா சார்.